ராமனின் வில் திறத்தையும் திருவடித் திறத்தையும் விஸ்வாமித்திரர் வியந்து புகழ்தல். வணக்கம் நண்பர்களே. அகலிகையின் சாபம் நீங்கி மீண்டும் அவள் பெண் உருவம் பெற்ற காட்சியை நாம் கண்டோம் அல்லவா? கௌதம மாமுனிவர் அருளியபடி ராமனின் திருவடி தூசு பட்டதும் கல்லாய் இருந்த அகலிகை அழகிய இளம் பெண்ணாக உயிர்த்தெழுந்தாள். இந்த கண்கவர் அற்புதத்தை கண்ட விஸ்வாமித்திர மாமுனிவர் ராமனின் இணையற்ற பெருமைகளையும் அவன் இந்த உலகிற்கு வந்ததன் நோக்கத்தையும் எண்ணி பரவசப்படுகிறார். அவர் ராமனை பார்த்து என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணமன்றி மற்ற ஒரு துயர் வண்ணம் உருவது உண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்குக் கண்டேன், கால் வண்ணம் இங்குக் கண்டேன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம். அகலிகையின் சாபம் நீங்கிய இந்த அற்புதத்தை, ஆம், இதுபோலத்தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நிகழ்ந்திருக்கிறது என்பதையும், இது இறைவனின் திருவருளே என்பதையும் விஸ்வாமித்திரர் ஒரு பேருண்மையாக பதிவு செய்கிறார். ராமனின் வருகையால் நிகழ்ந்த இந்த மாற்றத்தை இதுதான் நிகழ்ந்த விதம் என்று ஒரு சாமானிய நிகழ்வாக பேசவில்லை, ஒரு மாபெரும் தெய்வீக திருவிளையாடலாக வியப்புடன் பகிர்கிறார். இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்ற ஓர் துயர் வண்ணம் உருவது உண்டோ? ராமபிரானே, நீ வந்துவிட்டாய். இனி இந்த உலகில் எங்குமே தீமையின் நிழல் படராது, அழிவும் துயரமும் அண்டாது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வாழும் வழி உய்யும் நெறி ஒன்றுதான். அது உன் வரவால் கிட்டிய நல்வழிதான். இதற்கு பிறகு இனி எந்த துயரமும் இந்த உலகுக்கு உண்டாகப் போவதில்லை. உன் வருகை இந்த உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் உய்வு தரும் ஒரே வழிதான் என்று மாமுனிவர் உணர்ச்சி பொங்க உரைக்கிறார். மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் மேகம் போன்ற கரிய அழகிய திருமேனியுடைய ராமபிரானே. ஒரு கருப்பு என்பது தீமையின் வடிவான தாடகி அரக்கி. அவள் அஞ்சனம் போன்ற கரிய நிறத்தவள். ஆனால் மற்றொரு கருப்பு என்பது அருள் பொழியும் மேகம் போன்ற உன் நிறம். இரண்டு கருமைகளுக்குமான வேறுபாட்டை இங்கே கம்பர் எவ்வளவு அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறார் பாருங்கள். அந்த அரக்கி தாடகை தனது கரிய கொடிய வடிவத்தோடு உன்னோடு போரிட்டாளல்லவா? கைவண்ணம் அங்கு கண்டேன். அங்கே தசரத குமாரனான ராமன் தனது வில்லேந்தி தன் கரம் தந்த வலிமையால் அந்த அரக்கியின் செருக்கழித்த திறமையை கண்டேன். தீய சக்திகளை அழிக்கும் உன் கைத்திறத்தை அங்கே கண்டேன். அரக்கப் பெண்ணின் இருமாப்பை உன் வில்லொன்று அடக்கிய அற்புதத்தை அங்கு கண்டேன். கால் வண்ணம் இங்கு கண்டேன். ஆனால் இங்கே இந்த ஆசிரமத்தில் கற்சிலையாய் இருந்த அகலிகை உன் செம்மையான திருவடி தூசின் ஸ்பரிசத்தால் உயிர் பெற்றாள் அல்லவா? இது உன் கால் தந்த பெருஞ்சக்தி. ஆம், தீயவர்களை அழிக்கும் உன் கை வண்ணத்தையும் சாபம் தீர்த்து நல்லோர்களை காக்கும் உன் கால் வண்ணத்தையும் ஒரே நாளில் கண்டுவிட்டேன் ராமபிரானே என்று விஸ்வாமித்திரர் வியந்து போற்றினார். ராமனின் வருகை என்பது தீய சக்திகளுக்கு அழிவாகவும் நல்லோர்களுக்கு வாழ்வாகவும் அமையும் என்பதை இந்த ஒரு பாடலில் கம்பர் விஸ்வாமித்திரர் வாய்மொழியாக அழகாக எடுத்துரைக்கிறார். ஆம், ராமபிரானின் வருகையால் இந்த உலகின் இருளும் தவறை உணர்ந்தவர்களின் துயரமும் நீங்கும் என்ற நம்பிக்கை விதையை விஸ்வாமித்திரரின் இந்த வார்த்தைகள் நம் உள்ளத்தில் ஆழமாய் விதைத்துச் செல்கின்றன. இந்த உலகின் இரட்சகனாக ராமன் வந்திருக்கிறான் என்பதை இந்த அற்புதமான பாடலின் மூலம் விஸ்வாமித்திரர் உறுதிப்படுத்துகிறார். அடுத்து அகலிகை ராமனின் சொற்கேட்டுச் செல்லும் அழகிய காட்சியை காண்போம்.